Welcome children. This video is about first standard EVS Unit 4 Day and Night Part 2. In previous session we saw about day and evening activities. In this session we are going to learn about night, rain, thunder and lightning. So let we move on to the lesson children. Take page number 93. Night. இரவு. இரவுல தெரியக்கூடிய நிலா நட்சத்திரங்களை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். Mother, it is a lovely cool night. Let us have our dinner outside in the moonlight. இந்த அழகான இரவு நேரத்துல நம்ம வெளியில போய் நிலா சோறு சாப்பிடலாமா அப்படின்னு அம்மா கேக்குறாங்க. கண்ணன், why is the moon not as bright as the sun? கண்மணி, I know why. The moon has no light of its own, unlike the sun. It gets its light from the sun. Kannan, I will tell you about the stars. See, there are so many stars in the sky. The stars shine at night. They have their own light. They look small because they are very far away. கண்ணன் அவங்க அம்மாட்ட கேக்குறான், சூரியனை போல நிலா வெளிச்சமா இல்லையே, ஏமா அப்படின்னு கேக்குறான். அப்போ கண்மணி சொல்றா, ஏன்னு எனக்கு தெரியும். சூரியனை போல நிலாவுக்கு சுய ஒளி கிடையாது. அது சூரியன்ட்ட இருந்து தான் ஒளிய பெறுது. நிலாவுக்கு சந்திரன் என்ற பேரும் இருக்கு. அப்போ கண்ணன் சொல்றான், அங்க பார் கண்மணி, வானத்துல நிறைய நட்சத்திரங்கள் தெரியுது. நட்சத்திரங்களுக்கு சுய ஒளி இருக்கு. அதனாலதான் நைட்ல நட்சத்திரங்கள்லாம் மின்னுது. இது அளவுல ரொம்ப பெருசு. ஆனா இது நமக்கு ரொம்ப தூரமா இருக்கிறதால சின்னதா தெரியுது. Okay children, let us learn vocabulary. Moon, star, cool, night. Read and practice in your home. Okay children, do you know owls and bats are active at night? ஆந்தைகளும் வௌவால்களும் இரவு நேரத்துல கண் முழிச்சிருக்கும். Mother, come, it's getting late. Let us go to bed. Early to bed and early to rise is a good habit. வாங்க, நேரம் ஆயிடுச்சு, எல்லாரும் போய் தூங்கலாம். நேரத்தோட தூங்கி நேரத்தோட எந்திரிக்கிறது ரொம்ப நல்ல பழக்கம் அப்படின்னு அம்மா கண்ணன் கண்மணிட்ட சொல்றாங்க. Next, page number 94. Identify and tick the odd one. இங்க கொடுத்திருக்க பிக்சர்ஸ்ல பொருந்தாததை கண்டுபிடிச்சு டிக் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, பகல். அடுத்தது நைட். அடுத்தது பகல். அப்போ இதுல பொருந்தாதது எது? செகண்ட் ஒன், நைட். அங்க டிக் போடுங்க. செகண்ட் ஒன் பாருங்க. ஃபர்ஸ்ட் பிக்சர் என்னது? நைட். அடுத்த பிக்சர் அதுவும் நைட். அடுத்த பிக்சர் என்னது? டே. சூரியன் தெரியுது இல்லையா? அப்போ இதுல பொருந்தாதது எது? தேர்ட் ஒன். டிக் பண்ணுங்க அத. அடுத்தது ஈவினிங் மாடெல்லாம் திரும்ப ஷெட்டுக்கு வருது. அடுத்த பிக்சர் என்னது? நைட். நிலா தெரியுது. அடுத்தது ஈவினிங் பசங்களாம் விளையாடுறாங்க. அப்போ இதுல பொருந்தாதது எது? செகண்ட் பிக்சர். அதை டிக் பண்ணுங்க. ரெயின், தண்டர் அண்ட் லைட்னிங். இப்போ நம்ம மழை, இடி, மின்னல் இதை பத்தி தான் பார்க்க போறோம். Before that, let us learn vocabulary children. Rain, rain clouds, lightning, thunder,
rainbow. Read and practice in your home, children. Kannan and Kanmani loved to watch the sky. Kanmani, today the sky is full of rain clouds. Kannan, it has started to rain. கண்ணனுக்கும் கண்மணிக்கும் வானத்தை பார்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும். கண்மணி சொல்றா, இன்னைக்கு வானம் முழுசும் மலை மேகங்களா தெரியுதுல அப்படின்னு சொல்றா. கண்ணன் சொல்றான், மழை வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றான். Suddenly they saw a flash of light in the sky followed by loud sounds. Mother, it is thunder and lightning. Both occur on a rainy day. அப்போ திடீர்னு வானத்துல வெளிச்சம் வரத பாக்குறாங்க. அப்புறம் அதை தொடர்ந்து பெரிய சத்தம் வரதையும் கேக்குறாங்க. கண்ணனும் கண்மணியும் அவங்க அம்மா கிட்ட கேக்குறாங்க, என்ன வெளிச்சமா அது? அப்புறம் ஒரு சவுண்டு கூட கேட்டுச்சு, அதுவும் என்னதுமா அப்படின்னு கேக்குறாங்க. அம்மா சொல்றாங்க, இதுதான் இடி மின்னல்னு சொல்லுவாங்க. இது மழை காலத்துல தான் வரும். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 95. After a while the rain stopped. Kannan and Kanmani saw a beautiful rainbow in the sky. மழை கொஞ்ச நேரத்துல நின்றுச்சு. அதுக்கப்புறம் கண்ணனும் கண்மணியும் வானத்துல தோன்றிய வானவில பாக்குறாங்க. When there is thunder and lightning, do not stand under the trees and under electrical wires. Do not touch cut and hanging wires. Do not touch electrical plug points. இடி மின்னல் வரும்போது மரங்கள் மின்கம்பிகளுக்கு கீழே நிற்க கூடாது. அருந்து தொங்கும் மின்கம்பிகளை தொடக்கூடாது. மழை நேரங்கள்ல பிளக் பாயிண்ட்டை தொடக்கூடாது. Now cross the actions that should not be done when it rains. மழை நேரங்கள்ல செய்யக்கூடாத செயல்களுக்கு கிராஸ் போட்டு காட்டுவோமா? ஃபர்ஸ்ட் பிக்சரை பாருங்க. கண்ணனும் கண்மணியும் இடி மின்னல் வரும் நேரத்துல மரங்களுக்கு கீழே நிக்கிறாங்க. இது சரியான செயலா தவறான செயலா? தவறான செயல். இடி மின்னல் வரும்போது மரங்களுக்கு கீழேயும் மின்கம்பிகளுக்கு கீழேயும் நிற்க கூடாது. இந்த பாக்ஸ்ல கிராஸ் போடுங்க. அடுத்து கண்ணனும் கண்மணியும் மழை நேரத்துல வீட்ல இருக்கிறாங்க. இது சரியான செயலா தவறான செயலா? சரியான செயல். அடுத்து ஒரு சின்ன பையன் பிளக் பாயிண்ட்ல கை வைக்கிறான். இது சரியான செயலா தவறான செயலா? தவறான செயல். மழை நேரங்கள்ல பிளக் பாயிண்ட்டை தொடக்கூடாது. இந்த பாக்ஸ்ல கிராஸ் போடுங்க. Okay children, this lesson is over. So far we studied about the day, evening activities, night, rain, thunder and lightning. In next video we will see a new lesson, science in everyday life. Thank you children.